Hi student, today our chapter is excretory system. Excretory systemனா முதல்ல என்னன்னு தெரியணும்ல. ஆக்சுவலி excretory systemனா கழிவு நீர் வெளியேற்றுறது. எக்ஸிட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த தியேட்டர்லாம் பார்த்துருப்பீங்க, எக்ஸிட் போட்டிருப்பான், வெளியே அப்படின்னு போட்டிருப்போம். இந்த எக்ஸிட்னா நம்ம உடம்புல உள்ள நம்ம குடிக்கிற தண்ணி நம்ம உடம்பை சுத்தமாக்கி நிறைய ஒர்க் நடக்குது. வேதிவினை மெட்டபாலிக் என்ன சொல்கிறது, மெட்டபாலிக் வேஸ்ட், அதுக்கு பேரே யூரினுக்கு பேர் மெட்டபாலிக் வேஸ்ட். உள்ளுக்குள்ள நிறைய விஷயத்த கடத்தி நமக்கு வெளியேற்று. நம்ம வீட்டில் உள்ள வெளியே இருந்து வாட்டர் வாங்குறோம்ல, வாட்டர் பியூராக வருது, ஆனால் வெளியே போய் ரிட்டர்ன் பின்னாடி பார்க்கும்போது சாக்கடையாக போகுது. ஸோ நம்ம வீட்டை சுத்தம் பண்ணி எல்லா காய்கறியாக இருக்கட்டும், நம்ம உடம்பாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், எல்லாத்தையும் வெளியேற்றுறதுக்கு பேர் தான் எக்ஸிட். அதுதான் சாக்கடை நம்ம சொல்கிறோம், இங்கே யூரின் சொல்கிறோம். நம்ம பாடியில் இருந்து இதுதான் எக்ஸ்கிரியேட்டரி சிஸ்டம் இன் மேன், மனுஷனோட கழிவு நீக்க மண்டலம். ஆக்சுவலி இது மட்டும் இல்லை, நம்ம உடம்புல இருந்து வெளியேற வியர்வை இருக்கு இல்லையா, ஸ்கின், அது ஒரு எக்ஸ்கிரியேட்டரி ஆர்கன். அப்புறம் நம்ம லங்ஸ் இருக்கு இல்லையா, லங்ஸ் நம்ம காற்று ஆக்சிஜனை உள்ளே எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே எடுக்கிறோம். அது ஒரு டாபிக் இருக்குது, நான் அடுத்து லங்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வெளியேற்றுறோம் இல்லையா, இதுவும் வெளியே இருக்குது. அப்புறம் நம்ம டைஜஷன் சிஸ்டம் பாடியில் இருக்கு இல்லையா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு கழிவு வெளியே போகுது இல்லையா, இதெல்லாம் வந்து கழிவு நீக்க மண்டலம், அதுதான் எக்ஸ்கிரியேட்டரி சிஸ்டம் இன் மேன். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் பார்க்குறோம் பாருங்க. இதான் நம்ம பாடியோட அப்டாமினல் இருக்கு இல்லையா, அப்டாமினோட ஒட்டி, அப்டாமினா வயிற்றுக்கு இந்த சைடு 2 கிட்னி இருக்கும், ஒன்று கொஞ்சம் கீழே இறங்கி கொஞ்சம் மேலே ஏறி இருக்கும். அதில் ஒரு கிளாண்ட் இருக்கும், அந்த கிளாண்டுக்கு பேர் அட்ரினல் கிளாண்ட். தென் இது கிட்னியோட இது இந்த சைடு, இது பாருங்க, இதுதான் கிட்னி. இந்த வழியாக என்ன இல்லையா, இது ரீனல் ஆர்டரி, இது ரீனல் வெயின். இது வழியாக பிளட் உள்ளே வரும், ஒரு வழியாக பிளட் வெளியே போகும். நம்ம ஏற்கனவே ஹார்ட் பார்க்கும்போது வெயினில் வந்து டீஆக்சினேட்டட் பிளட் இருக்கும், ஆர்டரியில் வந்து ஆக்சினேட்டட் பிளட் இருக்கும். ஸோ ரெண்டுமே உள்ளே வந்து வெளியேறும். வெளியேறும் பிளட்டு தான் கிட்னிக்கு வரும். அங்கேருந்து வாட்டரில் உள்ள எல்லா இதையும் எடுத்து என்னது ஃபில்ட்ரு பண்ணும். ஃபில்ட்ரு பண்ணி அந்த வாட்டரை அப்படி திரும்ப எகைன் பிளட்டை வந்து நம்ம நார்மலாக ஹார்ட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு மீதி உள்ள இதுக்கு பேர் யூரேட்ரா அந்த இல்லையா, இதுதான் இது 2 சைடும் அவன் வந்து இது வந்து யூரினரி பிளாடர், இதில் வந்து சேர்ந்து இந்த வழியாக யூரினாக வெளியே போகும். ஸோ இதுக்கு பேர் இதில் வந்து இதுக்குள்ள ஒரு இது இருக்குது, அதுக்கு பேர் என்னென்னா நெஃப்ரான். அதாவது இதோட ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட், அதோட அழகுன்னு சொல்லுவாங்க, செல். அந்த செல்லுக்கு பேர் நெஃப்ரான். அந்த டயக்ராம் நெக்ஸ்ட் கிளாஸில் போட்டுட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இது ஸ்ட்ரக்சர். இந்த இல்லையா, இதுக்கு பேர் ரீனல் காலம், அப்புறம் இதுக்கு பேர் கேலிக்ஸ், இதுக்கு பேர் ரீனல் வெயின், இதுக்கு பேர் ரீனல் ஆர்டரி, இது ரீனல் பெல்விஸ், இதுக்கு பேர் இந்த பிரமிட் மாதிரி இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் மெடுலரி பிரமிட், இதுக்கு பேர் யூரேட்ரா, இந்த இதுக்கு பேர் கார்டெக்ஸ். இந்த ஏரியா ஃபுல்லாக, இது ஏரியா ஃபுல்லாக பேர் கார்டெக்ஸ். இதுக்கு வந்து ரீனல் கேப்சியூல்ஸ்னு பேர். டயக்ராம் பார்க்குங்க, ஒரு 3 டைம்ஸ் இதை பார்த்துட்டு இந்த கிளாஸை பார்த்துட்டு நீங்கள் உங்கள் புக் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். புக்குன்னா இங்கிலீஷில் பேஜ் நம்பர் 10th ஸ்டாண்டர்ட், இது 8th-லேருந்து 12th வரைக்கும் படிக்கலாம். எல்லாத்துக்கும் இதுலேருந்து 1 வேர்டு வரும். நீட்டுக்கும் பார்க்கலாம், இதுக்கு 1 வேர்டு இருக்குது. 87, தமிழ்னா 92 பேஜ் நம்பர். ஓகே, ஸோ excretion is getting metabolic waste product from the body. நம்ம பாடியில் உள்ள மெட்டபாலிக் வேஸ்ட் தான், அதுக்கு தான் யூரின் பாடியிலேருந்து வெளியேற்றுறது. நம்ம பாடியில் எக்ஸ்கிரியேஷன் ஆர்கன் வந்து ஆஃப் அவர் பாடி, இந்த கிட்னி, ஸ்கின் சொன்னேன் இல்லையா, லங்ஸ் அண்ட் டைஜஸ்ட் சிஸ்டம். ஸோ கிட்னி ஆர் கால்ட் த மெட்டபாலிக் கெமிஸ்ட். இது பேர் 1 வேர்டு நோட் பண்ணிக்கோங்க, மாஸ்டர் கெமிஸ்ட். ஏன்னா இதில் வந்து மெட்டபாலிக் கெமிக்கல் காம்போசிஷன் மூலம் மெட்டபாலிக் ப்ராடக்டை வெளியேற்றுறதுனால அதுக்கு பேர் மாஸ்டர் கெமிஸ்ட். பாடியோட மாஸ்டர் கெமிஸ்ட் யாருன்னா கிட்னி. ஓகேவா? ஸோ எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர், இதோட எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் இந்த அதை பார்த்தோம் இல்லையா, பேர் ஆஃப் கிட்னி, 2 பேர் ஆஃப் கிட்னி ஆர் பிரசன்ட் இன் த அப்பர் அப்டாமினல் ரீஜனில் இருக்கும். அப்பர் அப்டாமினல், இந்த அப்டாமினல் ரீஜனோட மேலே ஸ்பைனல் கார்டை ஒட்டி இருக்கும். ஓகேவா? One on either side of the vertebral column attached to the dorsal body of the thin transparent membrane called capsule. இந்த இதில் சுற்றி ஒரு தின் லேயர் இருக்கும், இந்த கிட்னியை சுற்றி, அதுக்கு பேர் வந்து capsule. Then இந்த கிட்னி ஆர் பீன் ஷேப், இந்த பீன்ஸ் மாதிரி இருக்கும், நம்ம தமிழில் சொல்ல பீன்ஸ் வாங்குவோம், அந்த பீன் ஷேப்பில் இருக்கும்.
தென் the outer layer, outer convex surface inner, இது வந்து இன்சைடில் வந்து கான்கேவிட்டி, அவுட்டர் வந்து கான்வெக்ஸ். இந்த மஸ்குலர் டியூப் கால்டு யூரேட்ரா இருந்தாக்கியா, இதுதான் யூரினில் வெளியேற்றுறது. இந்த டியூபுக்கு பேர் யூரேட்ரா. இது வந்து எல்லாம் இங்கே வந்து சேர்க்குற இந்த இதுக்கு பேர் யூரினரி பிளாடர். அப்புறம் அது என்ன சொல்லுவாங்க தமிழில், ஐ மீன் சிறுநீரக பை. இதுக்கு பேர் யூரினரி பிளாடர், தமிழில் சிறுநீரக பை. நம்ம பாடியிலேருந்து ஃபில்டர் பண்ணி வர இது ஃபுல்லாக இங்கே வந்து சேர்ந்து நமக்கு எப்போ அந்த சென்ஸ் வருதோ, சென்ஸ்னா என்ன, நம்ம யூரின் போகணும் அப்படிங்கிற சென்ஸ் வரும்போது இதுலேருந்து மூளைக்கு வந்து ஒரு சென்ஸ் போகும். உனக்கு யூரின் பிளாடர் நிறைஞ்சிட்டுன்னா அதான் ஓடும். மேடம் யூரின் போகணும்னு சொல்லி கேட்குறோம் இல்லையா, அது இந்த சென்ஸ் வந்து நம்ம பிரெயினை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். ஸ்டிமுலா தூண்டும், நீ ஓடுமா யூரின் போ அப்படின்னு சொல்லி. இந்த பாடியில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கனெக்ட் இருக்குது. இந்த ஒவ்வொரு கனெக்ஷனும் நம்ம பிரெயின்ல இருந்து நமக்கு வந்து ஸ்டிமுலேட் பண்ணி தூண்டுதல் மூலம் நமக்கு சொல்லுவோம். சின்ன தீப்பட்டவனை டக்குன்னு கையெடுக்கிறோம் இல்லையா, இதுக்கும் ஒரு தூண்டல் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் யோசிக்கிறதுக்கு, இந்த கையை மூவ் பண்ணுறதுக்கு. அந்த மூளைச்சாவுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, இந்த மூளைச்சாவு அடைஞ்ச ஒரு பேஷண்ட்டோ பர்சனோ அவங்களால படுத்துக்க தான் முடியுமே தவிர, அவங்களுக்கு கண்ணில் நீங்கள் முன்னாடி நின்னா தெரியும், ஆனால் நீங்கள் யாருன்னு தெரியாது. அவங்களுக்கு ஏதோ சொல்லணும்னு தோணும், ஆனால் சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே போகிற அந்த என்ன சொல்கிறது, இதுக்கு பேர் எப்படி சொல்லுவாங்க, மெயின் கரண்ட்னு சொல்லுவாங்களே, கரண்டில் மீட்டர்னு சொல்லுவாங்களே, மீட்டர் ஆஃப் பண்ணிட்டா இந்த மீட்டர் ஆஃப் ஆன மாதிரி. அதுவும் அடுத்து பிரெயின் கிளாஸ் இருக்குது. அந்த பிரெயின் கிளாஸில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிறுமூளை வந்து ஆஃப் ஆகிட்டா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அதாவது அவங்க நினைப்பாங்க, நிறைய நினைப்பாங்க, ஆசை அப்போ ஜாஸ்தியாக வரும். இப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாம், நான் கண்ணை திறந்துட்டு பேசாமல் இருப்பேன். கண் கூட அப்படி இப்படின்னு அசையாது. ஏன்னா நரம்பு மண்டலம், ஐ மீன் மூளைஸ் ஆகுனா நரம்பு மண்டலம் டோட்டலாக அவுட்டு. ஃபுல் என்ன ஒயரிங் பாடியில் டெத்து தான் இது. ஸோ ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பிஹைண்ட் த கிளாஸ் ஸ்ட்ரகிள்னு. உண்மையிலே இது வந்து சாதாரணமாக இல்லை. உங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒரு என்ன சொல்கிறது 5 hours 6 hours மேலே நான் ப்ரிப்பேர் பண்ணி ஒவ்வொரு புக்காக சும்மா நிறைய புக்கு ரெஃபர் பண்ணி அப்படி தான் கிளாஸு இது வரைக்கும் எடுக்கிறேன். ஸோ தயவுசெய்து நீங்கள் என்ன சொல்கிறது எல்லோரும் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப்பில் அக்பர் நீட்டுன்றதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் அக்பர் நீட்டுன்னு ஒரு பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கேன், சர்ச் பண்ணி அதில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள். பாய். தேங்க்யூ.